உண்மை பேசி உப்பிழா கூழ் இட்டாலும் உண்பது அமுதமாகும் என்பார்கள். அந்த ரீதியிலே நீயும் உனது அண்ணன் தோழி அனைவரும் கொடுத்த வரவேற்பு கண்டு மெத்த மகிழ்ச்சி விட்டாலும் உன்னுடைய முகத்தை முகநக நட்பது நட்பு அன்று நெஞ்சத்து அகநக நட்பதே நட்பு என்று நட்போடு என்னை வரவேற்றவைக்கு இந்த நங்கை திருமுகத்தை கண்டு பாட வேண்டும் என்ற காரணத்தினால் இதோ காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வைத்து தேவதை மொழி நடந்து வர வேண்டும். அந்த திருமகளும் உள்ளழகை பெற வேண்டும். திருமகளும் உள்ளழகை பெற வேண்டும். காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வச்சு தேவதை போலி நடந்து வர வேண்டும். நாட்டில் நாட்டில் வளர்த்து நல்லோர்கள் நட்பை வைத்து கடவுளனை வாழ வர வேண்டும். இந்த நாரதனில் அருளாதி பெற வேண்டும். நாரதனில் அருளாதி பெற வேண்டும். காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வச்சு தேவதை போலி நடந்து வர வேண்டும். காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வச்சு தேவதை போலி நடந்து வர வேண்டும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வாழ்வத்துவது கடமை என கருதிவிட்டாலும் உன்னிடம் ஒரு சில விவரங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு வள்ளி என்று சொல்லக்கூடிய வரமறிவிடாமல் நீயும் நாரதன் கோட்பாடு வராமல் அடியனும் எங்குள்ள மக்களுக்கு அறிவு விருதுவிடக்கூடிய வகையிலே அற்புதமான தர்க்கத்தை ஏற்படுத்த அடியன் தொடுக்கும் முதல் வினா. உயர்ந்த சுவாமி கமலில் சுமுகமானே நம்பி என்பார் சுவாமி வாழ்த்துகிறேன் மகளே. அருமையான, அதாவது சுருங்க சொல்லி விலக வைப்பதிலே இந்த சுந்தரவழிக்கு ஈடு கிடையார் என்ற விதமாக அமைந்த பதில் ரொம்ப மகிழ்ச்சி.
நாடு எந்த நாடு? தொண்டை நாடு. நிலமோ? குறிஞ்சி. ஊர்? சிற்றூர். தலைநகரம்? மேற்பாடி. தந்தை பெயர்? நம்பி. தாய் பெயர்? நங்கை. உனது பெயர்? வள்ளி. உடன்பிறந்தோர்? 7 பேர். சரி, வந்திருப்பது காவல். என்ன காவல்? திணைக்கு. என்ன திணை? கர்ணனை செந்தினை. கருந்தனை யாருக்கு? செந்தனை யாருக்கு? கர்ணனை உணவிற்கும் செந்தினை செந்தில் வடிவெள்ளது ஆராதனைக்காவும். கையில் உள்ளது கவன். அமைத்திருப்பது வரன். அடைந்திருப்பது பருவம். பருவம் என்பது சித்திரம். பாதுகாக்க வேண்டியது மிகவும் பத்திரம். வருவது ஒருமுறை. சாஸ்திரம். அப்படி வருவதை தவறவிட்டார் பத்திரமாகிவிடுமே. இந்த உபத்திரத்திற்கு நீங்கள் ஆளாக கூடாது அப்படின்னு பத்திரம் நான் நம்புறேன். இல்லாமல் வாழ முடியாதல்லவா? எப்படியாவது ஒரு உபத்திரம் வந்துதானே ஆகும். அது சரிதான், கஷ்டப்படாதது எது நிலைக்காது அது எனக்கும் தெரியும். அதுக்காக வாழ்க்கை பூரா கஷ்டப்பட்டுட்டே இருக்க முடியுமா? அப்படி கிடையாது. இன்பமும் துன்பமும் இரண்டர கலந்தது வாழ்க்கை. ஏங்க அதுதாங்க இல்லற வாழ்க்கை. இப்ப இன்பம்னா அதுக்கு எதிர்ப்பதம் துன்பம். இரவு பகல். மேடு பள்ளம். உயர்வு தாழ்வு. ஏழை பணக்காரர். வரவு செலவு. பிறப்பு இறப்பு. ஜனனம் மரணம். பாவம் புண்ணியம். சொர்க்கம் நரகம். எல்லாமே ரெண்டு தானே. ஆமா. இதுல உங்களுக்கு எதை தேர்ந்தெடுப்பீங்க? எல்லாருமே நன்மையைத்தானே தேர்ந்தெடுப்போம். தீமையை தேர்ந்தெடுக்க போறோம். ஏங்க நன்மைன்னு ஆனா பாருங்க, எல்லாருக்கும் நன்மைன்னு ஒண்ணு இருந்தா தீமைன்னு ஒண்ணு இருக்கணும்ல. இருக்கும். தர்மம்னு ஒண்ணு அதர்மம் ஒண்ணு இருக்குல்ல. இருக்கணும்ல. ஏன்னா அதர்மத்தை நியாயம் இல்ல அநியாயம்னு ஒண்ணு இருக்குல்ல. ஏங்க அதர்மத்தை அழிப்பதற்காகவே தர்மத்தை காப்பதற்காகவே யுக யுகமாக தோன்றுவேன் என்று சொன்னான் பாரதத்திலே கண்ணன். சொன்னான் இல்லையா? 3 யுகத்திலும் தோன்றி வந்தால் மகாவிஷ்ணுவாக 3 அவதாரங்களாக. ஒவ்வொரு யுகத்திலும் ஒருவரை அழித்து மீண்டும் தன்னை சேர்த்துக் கொள்வதற்காக. ஏன் 3 யுகத்துல தோன்ற கண்ண பரமாத்மா ஏன் கலியுகத்துல அந்த இருவரை அழிக்கல? யார் அழிக்கல? 2 பேர் அழிச்சுக்கிட்டே வந்தார்ல 3 யுகத்துல. இந்த கலியுகத்துல ஏன் அவர் வரல? விஷயம் இருக்குல்ல. என்ன காரணம்? கலியுகம் முடிவடையல. 2 பேர் அழிச்சாரு. ஏன் அந்த 2 பேர் யார் ஒரு பக்கம் இருக்கட்டும். உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். இப்ப உங்களுடைய குலக்கடவுள் யாரு? முருகன். முருகப்பெருமான். வேலன். மாட்டு கருத்திலேயே இல்லை. யுகங்கள் எத்தனை? 4. என்னென்ன யுகம்? கிரேதா திரேதா துபாபர கலியுகம் என்று 4. இப்ப கிரேதா யுகத்தில் நடந்தது ஹரிச்சந்திர புராணமும் இரண்யாட்சன் கசிப்பு அந்த கதையும் நடந்தது. கிரேதா யுகத்திலே ராமாயணம். துவாபர யுகத்துல மகாபாரதம். இப்ப கலியுகத்துல கந்த புராணம். இப்ப கலியுக கடவுள் யாரு? கந்தன். அதுதானே. ஆமா. மாட்டு கருத்திலேயே இல்ல. இதுக்கு முன்னால 3 யுகம் இருக்குல்ல. இருக்கு. இந்த 3 யுகத்துல முருகன் வரானே எங்க வர்றாரு? 3 நீங்க யுகத்துல. சொன்னீங்க 3ல 2 பேர் கொண்டாரு. ஏன்னா உலகத்திலே ஒட்டுமொத்தமான வேதங்களுக்கெல்லாம் நாயகன் சனகாதி முனிவர்கள். அப்படியே எங்களுடைய அண்ணன் என்ன பண்ணாங்க? என் பாட்டை நாராயண சந்திக்கிறதுக்கு போறாங்க. சரி. அந்த சந்திக்க போகும் பொழுது அங்கே வைகுண்டத்திலே வாயில் காவலனாக இருப்பவது 2 பேர். ஒருத்தன் ஜெயன், இன்னொருத்தன் பேர் விஜயன். இன்னைக்கு நீங்க பெருமாள் கோயில் கருவறைக்குள்ள போய் பாருங்களேன். அந்த கருவறைக்கு நுழையும் போது 2 பேர் இப்படி ஓரத்துல கும்பிட்ட மணிக்கு இருப்பான். துவாரபாலகர் இருக்காங்களா? இருக்காங்க. அவர் தான் ஜெய விஜயர்கள். இந்த ஜெயனும் விஜயனும் சதா சர்வகாலமும் உள் வாயில் காப்போம். இப்ப சனகாதி முனி வந்துட்டாங்க. வந்த உடனே என்ன பண்றாங்க? உள்ள நுழைய போறாங்க. இந்த ஜெய விஜயன் தடுத்துட்டாங்க. அப்ப ஜெய விஜய் சொல்றாங்க, ஐயா வேற ஒன்றும் எங்க பாட்டந்தேன், என் தாத்தாவத்தையும் பார்க்க போறோம், நாங்க உங்க பேரைங்கதேன் அப்படின்னு சொல்றாங்க. ஐயா தாத்தையும் பேரையும் பாட்டேன் அப்பையும் முட்டை யாரும் தான் சரி, அவருடைய அனுமதி இல்லாம நான் உள்ள அனுமதிக்க முடியாது. என் வேலையை தான் நான் செய்யறேன் சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது இவங்க போகும் சொல்ல இவர் விடாம தடுக்க இப்படி பிரச்சனை ஆயிடுச்சு. அங்கே பள்ளி கொண்டு கூடிய பார்த்தார் நாராயணன். என்னடா எதை வெளியில் சத்தம் கேட்குதே வாசல்ல, வந்து பார்ப்போம் அப்படின்னு வெளியில வந்து பார்த்தா இவர்களுக்குள்ள பிரச்சனை. இந்த பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் பொழுது கோபப்பட்ட இந்த சனகாதி முனி என்ன பண்ணாங்க? படக்குன்னு போட இந்த உலகத்துல நீங்க வந்து மானிட பிறவி எடுத்து எல்லா கஷ்டங்கள் நடந்து உருண்டு போகட்டும் அப்படின்னு ஸ்தாபத்தை கொடுத்து விட்டார். இப்போ மகாவிஷ்ணு வந்துட்டார். வந்தோன்னு பார்த்தாரு, என்ன பிரச்சனை மாதிரி கேட்டாரு. வேற ஒன்றும் இல்லைங்கய்யா, உங்களுடைய அனுமதி இல்லாமல் நான் உள்ள விடமாட்டேன்னு சொன்னேன். என் காவல் கடமையை நான் சரியா செஞ்சேன், இருந்தாலும் எனக்கு சாபத்தை கொடுத்து விட்டாங்க. என்ன சாபம்? மானிட பிறவி எடுத்து அரக்க பிறவி அசுர குணங்களோடலாம் பிறந்து இந்த உலர்ந்து வரணும் தத்தேன் அப்படின்ற மாதிரி கொடுத்து விட்டாங்க. என்ன செய்யலாம்? அப்போ அதுக்கு நான் விமோச்சனம் தர்றேன், இருந்தாலும் உங்களுடைய வாய் மூலமாக நீங்க சொல்லுங்க அப்படின்னு இந்த ஜெயந்தி விஜய் கேட்கிறாங்க. 7 பிறவி, அதாவது 7 பிறவி எடுத்து கெட்டவனாக எடுத்து அதனுடைய ஆண்டு அனுபவிச்சு முடிஞ்சா என்ன வந்து சேரலாம் இல்லையா? 3 பிறவி 7 பிறவி நல்ல பிறவி எடுத்து என்ன நீங்க சேரணும், இல்ல 3 பிறவி கெட்ட பிறவி எடுத்து நீங்க வந்து என்ன சேரணும், முடிவு உங்க கையில விட்டாச்சு அப்படின்ட்டாரு. இப்ப பார்த்தா ஜெயந்த் விஜயனும் சதா சர்வகாலமும் உங்க வாயில் காப்போனா எங்க வாசலே நாங்க காப்பக்காத்துக்கு உங்களுடைய திருநாமத்தை போற்றி உங்க பாதார விந்தத்தை இப்படி எட்டி பார்த்துட்டு கிடக்கிறோம். அதுவே எங்களுக்கு புண்ணியம் நினைச்சுக்கிட்டு, ஆனா எங்களை 14 வரைக்கும் நீங்க சொல்ல பாரு நல்லவனாவே 7 பிறவிக்கு எடுத்து உங்க காலடியை உங்க பாதார விந்தத்தை பணியாமையோ
உங்க முகத்தை பார்க்காம எங்களால இருக்க முடியாது. அதுக்கு 3 பிறவி கெட்டவனாவே பிறந்து சீக்கிரம் அழிஞ்சு நாங்க உங்ககிட்ட வந்துடுவோம். அப்படி எடுத்த 3 பிறவி தான் நீங்க சொன்னது போல திரேதாயுகத்திலே இரணியன் இரணியாட்சமாக 2 பேர் அனந்தேபியாக வந்தாச்சா. ஒன்னு வராகமாக ஒன்னு நரசிம்ம அவதாரமாக. அடுத்ததாக ராமாயணத்திலே ராவணனும் அவனுடைய தம்பி கும்பகர்ணனாக ராமனாக வந்தார். எப்படி ராமனாக வந்தார் அழிப்பதற்கு இல்லையா. அடுத்து பாரதத்திலே யாரு கம்சனாகவும் தந்தவக்ரீனன் என்று சொல்லக்கூடிய சிசுபாலனாகவும். இதுல 3 பிறவி. இந்த 3 பிறவி எடுத்து இப்ப நீங்க சொன்னது போல நாராயணன் என்ன பண்ணாரு, அங்கே இரணியன் இரணிகசுபாவை அழிப்பதற்கு வேதங்களை தெளி சென்றான் இல்லையா. அதே போல லீலாவதியுடைய வகுத்திலே சிசு வளர்கிறது. பிரகலாதன் பிறக்க போகிறான். ஓம் நமோ நாராயண மந்திரத்தை நான் தான் சொன்னேன், அஷ்டெழுத்து மந்திரத்தை. ஓம் நமோ நாராயணாய ஹரி ஓம் நமோ நாராயணாய நமக. இந்த மந்திரத்தை பிரகலாதன் லீலாபதியுடைய கருவிலை இருக்கும் பொழுது தொப்புள் கொடி திவாரத்தி மூலமாக இந்த மந்திரத்தை உச்சாரணம் பண்ணி கொடுத்தவன் நான். அதன் மூலமாக ஓம் இரணியாகியம் இரணியாகி நமக்கு சொல்ல விட்டேன். நாடப்புறம் நாட்டு மக்களை புறம். அப்ப நமோ நாராயண மந்திரத்தை பிரகலாதன் மட்டும் செய்ய, அவனை சுண்ணாம்பு காதல வச்சு நீக்க, கடலை கட்டி இழுக்கடை, யானை கட்டி இழுத்து விட, யானை கால மிதி விட வைக்க பல கொடுத்தாளே. கடைசியில் என்னாச்சு, எந்த நேரமும் சதாசரம் நாராயண நாராயண சொல்றேடா, அப்ப பேர் சொல்ல மாட்டேன்றியே, உன்னுடைய நாராயணன் எங்க இருக்கிறான் அப்படின்னும் போது எல்லா இடத்துல இருக்கான். தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான். அப்ப இந்த தூண் இருப்பானா, ஓங்கி கதை கொண்டு அடிக்க, அப்பேற்பட்ட நிலையிலே அடிக்க தூணை தெரித்து கொண்டு அங்க இருந்து எப்படி வந்தான், சிங்க முகத்தோடு மானிட உடமையோடு வந்து அன்று இரணியனாகப்பட்டவனை கிழித்து அழித்து ஒழித்திருந்தான். இது அங்கே அழிச்சார். அப்படி பிறகு தெரியும், ஏன்னா ராவணனுடைய ராமனுக்கு ராவணனுக்கும் போர். அங்கே கும்பகர்ணனாகப்பட்டவனும் ராவணனும் அழிக்கப்பட்டார்கள். இது வந்து ராமாயணத்துல. பிறகு பாரதத்திலே கண்ணனாக வந்து கம்சனையும், ஏன்னா கம்சன் அழிவை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். சிசுபாலனுடைய அழிவை சொல்லணும். ஏன் தெரியுமா, இந்த சிசுபாலே யார் தெரியுமா, கண்ணனுக்கு ஐத்த மகன் தான். கண்ணனுக்கு ஐத்த மகன். ஆனா என்ன பண்ண, இந்த சிசுபாலனாகப்பட்டவை சபையில எல்லாம் பேசுறேன். அவன் பிறக்கும் பொழுதே வித்தியாசமான பொறுப்புடையவன். யார், சிசுபாலன். இப்ப நமக்கு 2 கரங்கள் தானே இருக்கும், அவனுக்கு 4 கைகள். கண்ணு 2 தானே, அவனுக்கு 3 கண்கள். இப்படி வித்தியாசமா பிறந்தேன். பிறந்தவங்க பாக்குறா, இந்த குழந்தை இப்படி எனக்கு வித்தியாசமா பிறந்துருச்சு, இது எப்ப சரியாகும், இது எப்ப நிவர்த்தி ஆகும் அப்படின்னும் பொழுது அப்பத்தான் அசரி சொல்லுது. எப்படின்னா, இந்த குழந்தையை யார் யார் உங்கள் நாட்டு மக்கள்லாம் இவன் தான் இளவரசி சொல்லி தூக்கி மகிழ்ந்து கொஞ்சுவாங்க. யாரு கையிலே இருக்கும் பொழுது இந்த 2 கைகளும் ஒரு கண்ணும் மறைகிறதோ அவனாலே இவனுக்கு அழிவு. இப்ப சிசுமாலை பிறந்திருக்கிறேன், 4 கையோட 3 கண்ணோட, 2 கண்ணு போல. இப்ப என்னாச்சு, எல்லா நாட்டு அரசுகளும் சொந்த வந்த பூரா அத்தடி நேரம் பிள்ளை பிறந்து ரொம்ப நாளாச்சு பிள்ளை பிறந்துக்கு போய் பாட்டு வருவோம் அப்படின்னு வந்து பாக்குறாங்க, தூக்குறாங்க, கொஞ்சுறாங்க. அதே சொல்லி அத்தாடி நம்ம அத்தைக்கு பிள்ளை பிறந்திருக்கே, நம்ம அத்தை என்ன போய் நம்மளும் பாட்டு வருவோம் அப்படின்னு பலராமனும் கிருஷ்ணனும் வராங்க. முதல் பலராமன் தூக்கூட எதுவுமே இல்லை. அடுத்து கிருஷ்ணன் கண்ணை இருக்கா இல்லையா, இப்படி தூக்கி அத்தை மகனே வாடான்னு தூக்க, இவனுக்கு 2 கையும் ஒரு கண்ணு மறைஞ்சிருச்சு. அப்பத்தே அத்தை நினைச்ச, ஆத்தாடி நம்ம மருமையை கண்ணனாலே நம்ம பிள்ளை சாவா. அப்ப கேட்கிறா, கண்ணா உன்னாலதே சாவுன்னு தெரிஞ்சு போச்சு, எப்படியாவது என் பிள்ளைய நீ காப்பாத்தணும்பா. அப்பதான் சொல்றேன், காப்பாத்துறது என் கையில இருக்குல்ல, உன் மயங்கிட்டே நான் அதை விட்டுறேன். எந்த சூழ்நிலையிலும் அவன் என்னையோ என் நாட்டை பத்தியோ மக்களை பத்தியோ குறை பேசக்கூடாது. அப்படி ஒரு வேளை பேசினாலும் கூட, ஏன்னா மனிதன் தவறலாம், வாய்ப்புகள் இருக்கு. 100 தவறு அவன் செய்யட்டும், நான் மன்னிப்பேன். 100ஐ தாண்டி அடுத்த ஒத்த தவறு நான் கொண்டு விடுவேன். இது வாக்குறுதி கொடுத்துட்டேன். முடிஞ்சா உன் பையனை நீ காப்பாத்திக்க. இப்ப பார்த்தாச்சு, யாதவகுல சபை கூடி இருக்கு. யதார்த்தமா கிருஷ்ணன் சபைக்கு வருகிறான். இவன் பார்க்கிறேன், வாடா வாடா இடையன்றேன் முத வார்த்தையே அநாகரிகமா. ஏன்னா இடையர் என்றால் யாதவன் அர்த்தம் தானே. வாடா இடை அண்ணன். அப்படியே பார்த்தேன், கண்ணை பொறுமையா இருந்தேன். வாடா வெண்ண திருடி போயில பொறுமையா இருந்தேன். வாடா பொம்பளை பொறிக்கு போயில, வாடா வாடா சேலை தூட்டி போனவனே. இப்படி கேலியுமா கிண்டலுமா நக்கலுமா ஒவ்வொரு வார்த்தையா, வாடா சூதாட்டத்தை வேடிக்கை பார்த்து இப்படி பல விஷயத்தை பேசுறேன். பொறுத்து பார்த்தேன். 100 முடிக்க 100 தடவை பேச ஆளை பார்த்தேன், கொண்டு அழிச்சுக்கிட்டேன். அப்ப நீங்க சொன்னது போல 3 பிறவியிலையும் 3 ஜெய விஜய்கள் பிறவி எடுத்து அவர்களை அழித்து காட்டி மறுபடியும் இந்த கலியுகத்திலே கண்ணன் காலடியில் கிடக்கும் என்பதற்காக
3 பிறவியை அழித்து இன்று கலியுகத்திலே காக்கும் கடவுளாக இருக்கிறான். நீ கேட்ட குணான பதில். காக்கும் கடவுள் தான் கண்ண பரமாத்மா. சனகாதி முனிவர்கள் 4 பேர், சனந்தனர், சனதர், சனத்குமாரர் அப்படின்ற 4 பேர். சனாதனர். இந்த 4 பேர்ல இந்த குமாரர் இருக்காரு பாத்தீங்களா? ஆமா. அவர் உங்களுடைய பிரம்மனின் பிள்ளைதான், உங்களுக்கு அண்ணன் தான். அவருக்கு மட்டும் ஒரு வித்தியாசமான ஒரு ஆசை இருந்தது. என்ன ஆசை அப்படின்னா, சிவனுக்கும் சக்திக்கும் பிள்ளையாக பிறக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை. சக்தியா? சிவனுக்கும் சக்திக்கும் இவனுக்கு பிள்ளையா பிறக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை. சக்தி கண்ணவும் வேகமா இங்கிட்டு கையை நீட்டுறியே. சத்தியமா பிள்ளை பார்த்தா அப்படித்தான் இருக்கும். யாரு? எந்த சத்தியமா? சக்தி உங்களை சொல்லுங்க. ஆதிபரா சக்தி. உங்க பேர் உங்க மாமியா? என் பேர் வள்ளி, கனக வேங்கை பூங்குற மகள். நீ கோபப்படுறீங்க? கோபப்படலையே, சக்தின்னு சொன்னேன். ஆதிபரா சக்தி நான் கேக்குறேன். அப்படி சொன்னாதே இப்ப என்ன பிரச்சனை? ஏன் அப்படி சொல்றீங்க? உன் பேர் சக்தி தானே? அது கதைக்கு அப்பாற்பட்டு. எப்படி? சக்தி பாரதி. சக்தி ஸ்ரீ சக்தி பாரதி. அப்படி சொல்லுங்க. ஸ்ரீ சக்தி பாரதி. பாரதி. இப்ப ஒரு பாருங்க, இந்த பேர்ல ஸ்ரீ என்றால் மகாலட்சுமி. ஆமாம். சக்தினா பார்வதி. ஆமாம். பாரதினா வித்யாதி கலைவாணி, எங்க அம்மா. அலைமகள், மலைமகள், மலைமகள், கலைமகள். கலைமகள். 3 பெண்களுடைய திருநாமத்தை உனக்கு சூட்டி இருக்கிறாங்க. சூட்டுனது நீங்க தானே, அப்புறம் சூட்டி இருக்காங்க. அதே உண்மை. நான் 3 பொம்பளை சேர்ந்த ஒரு பொம்பளை மாதிரி இருக்கவா? அது சரி. கை செய்ய ரொம்ப பதார்த்தமா பேசணும், அப்படி சொல்லக்கூடாது. எங்க இதெல்லாம் பேச்சுல வர்றதானே. அதுக்கு இவராது பரவாயில்ல, அவர் அதை காட்டுற அடப்பு தரப்பா இருக்க. உங்க கண்ணுகள்ல வைக்க உங்க காலாடி மணி எடுத்து போய் சுத்தி போட முதல்ல. எங்க காலையில இந்த புதுவையில் பேருந்து நிலையத்தில் நில்லுங்க. சரி. பாக்குற முறை நோக்கல ஆள் அரவு குதிரை மாதிரி இருக்கா. நான் சொல்ல மாட்டேமா, ஊர் சொல்லுமா இல்லையா? ஒரு ஆறுதல் பேச்ச பாருங்க. அரபு குதிரை. ஏன் அந்த குதிரைகள்ல அரபு குதிரை தான் குதிரையா? மத்த இடத்துல குதிரை எல்லாம் கிடையாது. அத வாங்குறதுக்காக தொண்டிக்கு வந்து தண்டியில கட்டிக்கிட்டு நம்ம ஆளு மாடிக்கு வந்தாங்க. அவருடைய சிவன் சொத்து குலநாசம், அதனால சிவன் சொத்து யாரிடம் இருக்க கூடாது என்று பாண்டிய மன்னன் கொடுத்த பொன்னும் பொருளால் வச்சு தொண்டிக்கு வரும் வழியில திரு ஆவுடையார் கோவில் என்று சொல்லக்கூடிய ஆலயத்தை எழுப்பினார் மாணிக்க வாசகர். ஏங்க நம்ம நாட்டுல குதிரை சந்தா எல்லாமே இருக்கு. இருக்கு. அந்த அரபு நாட்டுல இருக்க குதிரை இருக்க பாலைவனத்துல நல்ல பேரிச்சம்பளமா திண்டு உங்களை மாதிரி இல்லங்க, பேரிச்சம்பளமா திண்டு நல்ல முறுக்கு எரிப்பேர் இப்படி தடகாத்திரமா அப்படி நடக்கலையே. மண்ணில நடந்து வாங்க சுவாமி. எதுக்கு? இல்ல நடந்து வாங்களே. ஏன் காலடி இதுல படாத? ஏன் நீ மண்ணை வாரி காலையில முதல்ல எடுத்துட்டு போய் சுத்தி போடுறது எனக்கு முதல் வேலையே. நீ சுத்தி சுத்தி போடாலும் நானும் சுத்தி சுத்தி வருவேன். அப்ப இருங்க, இந்த கதையை சொல்லிக்கிற வந்த கதை மறந்து போச்சு. அதுவே இந்த மாதிரி நல்லா இருக்கு. உங்ககிட்ட நின்றுக்கிட்ட நீங்க எங்க வரீங்க? எல்லாரும் இல்ல, எல்லாரும் எங்கிட்ட வரீங்க? வந்து உட்காருங்க. எங்க இந்த சனத்குமாருக்கு தான் ஆசையோடு இருந்தார், எப்படியாவது சிவனுக்கு பிள்ளையாக பிறக்க வேண்டும் என்று. அதனாலதான் சிவபெருமான் நெற்றி கண்ணிலே மன்மத நெறிய 1000 தீப்பறிகளாக 1000 அம்சம் கொண்ட அழகோடு ஒரு மன்மதனே அழகு பேரழகு படைத்த 1000 மன்மதங்களுக்கு இடையாக முருகன் தோற்றுவித்தார். இந்த முருகன் தோற்றுவித்தார் எல்லாருமே நினைக்கிறாங்க கலியுகத்துல பிறந்தாரு, இப்பதான் பிறந்தாரு, இந்த யுகத்துல மட்டும் தான் பிறந்தாரு, இந்த யுகத்துல பிறந்தால கலியுக வரதன் கண்ணன் என்று சொல்கிறோம் அப்படின்னு. அப்படி கிடையாது. கிரைராவத்தில் நடந்த புராணம் அரிச்சந்திர புராணத்தில் இருக்கக்கூடிய அரிச்சந்திரக்கு மகனா ஒருத்தர் வந்தாரு. அவர் யாரு? லோகிதாசனா. அவரை கொன்றது யாரு? பாம்பாக வந்து. அந்த பாம்பு யாரு? அம்சம். அப்ப முதல் யுகத்திலேயே கலியுகத்துக்கு முன்னாடி முதல் யுகத்திலே வந்தாராம். அதை காட்டிலும் ராமபிரானே முருகனை வணங்கினார் அப்படின்னு ஒரு சான்று இருக்கு. சத்தியத்தின் சோதனையிலே பங்கெடுத்துக் கொண்டான். அப்பேற்பட்ட தன்மையில் முதலில் பொய் சொல்லாத ஒரு நபர் இருக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய பிள்ளையவே வந்து எடுப்பதற்காக வந்த அம்சம் யாருன்னா முருகன் தானாம். ராமனே முருகனை வணங்கி விட்டாராம். முருகன் வந்து கலியுகத்தில் சிவபெருமான் நெற்றிக்கண்ணிலே இந்த யுகத்தில் அவதரிக்கவில்லை, கிரேதா யுகத்திலே அவதாரம் செய்து விட்டார். கிரேதா, திரேதா, துபாபர, கலியுகம் என்று 4 யுகத்திலும் வரக்கூடியவன் எம்பெருமான் முருகன் தான். நீங்கள் சொன்னது போல 3 யுகத்தில் கண்ணன் அவதாரம் எடுத்து 3 இருக்கக்கூடிய 2 பேரை அழித்தாலும் கலியுகத்தில் ஏன் கண்ணன் வரவில்லை என்றால் அவர்களாம் அழிக்க வந்தான் முருகன் மட்டுமே. சூரபதுமனை சம்ஹாரம் செய்ய வந்தான். சம்ஹாரம் என்றால் ஆணவத்தை அடக்கி ஒன்று சேவலாகவும் ஒன்று மயிலாகவும் வைத்துக் கொண்டான். எதிரிகளை அழித்து விட்டால் மீண்டும் தோன்றுவார்கள். ஆனா எம்பெருமான் முருகனை எதிரிகளை அழிக்காமல் அவனுக்கு வாழ்வு கொடுத்து மாற்று உருவமாக வைத்துக் கொண்டார். அப்பேற்பட்ட முருகன் சூரனை சம்ஹாரம் செய்ய வந்தார். கண்ணனோ ஜெய விஜயர்களை அழிக்க வந்தார்.
அதனால்தான் அவர் அந்த முப்பிறவிகளோடு நின்று கொண்டார். இங்கே முருகனுக்கு பெருமையோடு தமிழ் கடவுள் உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18, ஆயுத எழுத்து 1, 216 மொத்தம் 247 எழுத்துக்களும் சொந்தக்காரன் தமிழ் கடவுள் முருகன் என்று அழைத்தார்கள். அப்பேற்பட்ட பெருமை முதல் யுகத்திலே முருகன் வந்து விட்டார் என்ற பெருமை உண்டு. ஆக முருகன் நீங்க சொன்னது போல முதல் யுகத்திலே கிரேதா யுகத்திலே அரிச்சந்திரனுடைய கதையில் வருகிறான். இரண்டாவதாக ராமாயணத்திலே எங்கன்னா அற்புதமான ஒரு வரவேற்பு நீங்களே எனக்கு வரவேற்பு கொடுத்தீங்க. என்ன வரவேற்பு? இசை கானம் இசைப்பவரே அழகா கொடுத்தீங்க. இலக்கணம் வகுத்த நாரத மகரிஷியே வசதி வாய்ப்பு ஒருவன் இருந்து அப்படியே வலிமையோடு செல்வ செழிப்போடு ஒருத்தன் வாரேன் பாருங்களேன், அவனை வாக வாக அப்படின்னு வரவேற்கிறது பெரிய விஷயம் இல்ல. ஏழ்மை நிலையில கந்தல் கதக்கல் இருந்தாலும் சரி, இந்த சூழ்நிலையில கஞ்சிக்கு இல்லாம பசி பட்டினியா பராரியா தெரிஞ்சாலும் ஏய் நேரம் விட்டு புள்ளப்பா எப்படிப்பட்ட வாழ்ந்த குடும்பம் தெரியுமா, வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கொடுக்குறேன் பாரு, அதுதாங்க வரவேற்பு. அப்படி கொடுத்தான் யார? ராமனாகப்பட்டவன் சீதை லட்சுமண மூவர் வனவாசம் தந்தையிட்ட கட்டளை. அப்ப என்னாச்சு? அயோத்தியை விட்டு கங்கையிலே கால் வைக்க போறாங்க. அக்கறைக்கு போகணும் காட்டுக்குள்ள. அங்கே குகனாக வந்தானே, குகன் என்பவன் யார்? அவன் தான் முருகப்பெருமான். மீனும் தேனும் கொடுத்தார். ஏன் கொடுக்கணும் மீனையும் தேனையும்? மீனாகப்பட்டது ஆழ்கடலில் கிடைக்கக்கூடியது. அந்த மீனையும் தேனாகப்பட்டது உயர்ந்த இடத்தில் உச்சியில் கிடைக்கக்கூடிய மலை உச்சியில். அந்த தேனை பாருங்க, எந்த பொருளையும் சார்ந்தாலும் கெடாது, அதுவும் கெட்டு போகாதான். அதுபோல இனிப்பாக எப்பொழுதுமே கெட்டும் போகாது, கெடவும் விடாது என்ற தன்மையோடு தேனை கொடுத்தார், மீனை கொடுத்தார். அவர் மீன் சாப்பிடுவார் தான், இருந்தாலும் இறைவனுக்கு படைக்கக்கூடியது எப்படி படைக்க வேண்டும் அந்த பக்தியின் காரணமாக ஆழ்கடலில் கிடைக்கக்கூடிய அந்த மீனையும் கொடுத்தார் அப்படின்னு ஒரு சில எடுத்துக்காட்டு குகனுக்கு உண்டு. அதனால்தான் 4 பேரோடு சேர்த்து 5 ஆனோம் குகனை சேர்த்து என்று ராமபிரான் சொன்னார். விஷயத்துக்கு வருமே, இப்ப நீங்க சொன்னது போல மீனையும் தேனையும் கொடுத்து வரவேற்றாரு, அதுல எந்த மாட்டுக்கிறது கிடையாது. இப்ப இங்க கரையில இருந்து அப்பதான் சொன்ன ராமன், இந்த மாதிரி ஒரு வரவேற்ப நான் எந்த சபையில கூட கண்டதில்ல. இருந்தாலும் ஒரு ஏழ்மையாக இருக்கக்கூடிய நீ இவ்வளவு உயர்ந்த அளவுக்கு எனக்கு வரவேற்பு கொடுத்திருக்கேன்னா சத்தியமா சொல்றேன், நீயே எங்கூட பிறந்திருக்கணும்டா அப்படின்னு சொல்லி நாங்கள் பிறப்பிலே ராமன் பரதன் லட்சுமணன் சத்ருக்கனோட 4 ஆனோம், இனி குகனோடு 5 ஆனோம், உன்னோட 5 அப்படின்னா நீ எனக்கு தம்பிடான்ட்டேன், ஏத்துக்கிட்டேன். இவனுக்கு சந்தோஷம் தாக்க முடியல. பெரிய ராஜா வீட்டு கண்டுக்குட்டி ராமன், அந்த ராமச்சந்திர பூபதியே நம்மளை தம்பின்னு ஏத்துக்கிட்டாரே, கொண்டாட்டம். கொண்டாட்டப்பட்டவன் சந்தோஷப்பட்டவன் என்ன பண்ண, சரி வாங்க வாங்க உங்களை கொண்டு நான் அக்கறை கொண்டு பத்திரமா இறக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த பரிசல் இருக்கு இல்லையா, பரிசல்ல 3 பேரையும் ஏற சொல்றான். முதல்ல சீதையம்மா ஏறாங்க. சீதை இப்படி தூக்கி கால் வைக்கிறாங்க. தாயை வாங்க அமருங்கள்னா உட்கார வச்சாச்சு. அடுத்து லட்சுமணன் கால் தூக்கி வைக்கிறான், ஆனா உட்காருங்கண்ணான்ட்டான். 3ஆவதாக ராமன் இப்படி காலை தூக்கி வைக்க போறான். ஐயா காலை வச்சிடாதீங்க, காலை வச்சிடாதீங்க, கூட்டிட்டு போக தானே வந்திருக்காரு. அதனால சீதை ஏறும்போது உட்கார வச்சான், லட்சுமணனை உட்கார வச்சாச்சு. இப்ப ராமன் கால் வைக்கும் போது தடுக்கிறானே, என்ன காரணம்? லட்சுமணன் படக்கணும் அப்படியே கோவப்படுறான். கோவக்காரன் முங்கவில ஏய் என்ன அப்படின்னா இல்ல கொஞ்சம் பொறு லட்சுமணா, ஏடா என்ன குங்கா என்னப்பா அப்படின்னா. அப்பதான் சொன்ன விஸ்வாமித்திர மகரிஷி யாக வளர்த்தாரு. அதற்கு அங்கே காட்டுக்களை யாக வளர்க்கும் போது அங்கே வதம் செய்ய உங்களை அழைச்சிட்டு போனாரு. அரக்கர்கள் மிருகங்களால இடையூறு வரக்கூடாதுன்னு காவலுக்கு கூட்டி போனாரு. அப்பொழுது நீங்களும் போகும் பொழுது கால் தூளிப்பட்டு ஒரு கல்லு பெண்ணா மாறினா அகலிகை. பாருங்க, சிறுவார்ந்தைங்க அன்னைக்கு, இன்னைக்கு பெரிய ஆளு. ஆனா இன்னைக்கு நானும் ஒரு படகோட்டி இந்த கங்கையில போக வர இருக்கிறேன். இன்னும் மாலை நேரங்கள் அதிகமா காற்றடிக்கும். அப்படி காத்தடிக்கும் போது இந்த நீரலைகள்லாம் அப்படி தவழ்ந்து தவழ்ந்து துள்ளி என் படகுல விழுகும். தண்ணியோட போயிடும். ஆனா அடியில புரட்டி வந்த பொழுது சில கல்லு மண்ணு துகள்கள்லாம் இங்க படகுல கிடக்கு பாருங்களேன். ஒருவேளை நீங்க காலை தூக்கி வைக்க இந்த கல்லுல விட்டு கிடக்கிற கல்லு பூரா பொம்பளையா போயிட்டா என் படகு தாக்குமா? என்ன யோசனை? அதாங்க அவன் கேட்கிறேன்ல தாக்குமா? அப்ப குகன் எப்படி? அப்படி வந்தவன் தான் அறிவுக்கு சுட்டி காட்டியவன், சுட்டி பிள்ளை, அவன் தான் முருகன். அப்பேற்பட்ட தன்மையில் பாருங்க, இங்கே யுகம் கடந்த சிவபெருமான ஆலயம்னு ஒன்று உண்டு. அதான் அறையில் ஆடினால்தான் அம்பலத்தில் ஆட முடியும்னு ஒரு பழமொழி உண்டு. ஆமா, அறையில் முதல்ல எங்க ஆடுவாங்க? அம்பலத்துல அப்புறம் தான் போய் ஆடுவாங்க அப்படின்னு. அறையில் ஆடினாள் அப்படின்னா முதலில் ஆடியது உத்தர கோசமங்கையா, அதுதான் அறையில் ஆடியதான்.
அதுபோல யுகம் கடந்த பெருமாள் ஆலயம்னு ஒண்ணு உண்டு. அது மதுரை பாண்டிய நாட்டிலே கூடல் அழகர் பெருமாள் கோயில் நின்ற கோலம், அமர்ந்த கோலம், சயன கோலம் என்று 3 கோலங்களும் உண்டு. அப்ப யுகம் கடந்த விநாயகர் பெருமானுக்கு ஒரு ஆலயம் இருக்கணும்ல, அதுவும் நம்ம மாவட்டத்துலதான் இருக்கு. இன்னொரு பிரச்சனை இருக்குல்ல, இப்ப நீங்க சொன்னது போல அங்க ஒரு வட்டம் வந்தாச்சு, ஆமா இங்க ஒரு வட்டம் வந்தாச்சு. பாரதத்திலே மகாபாரதத்துல முறிய வரணும்ல, எங்க வந்தான்? நடிக்கிறீங்க தெரியா மாதிரி. ஏன்னா ஒவ்வொரு பெண்ணிலும் ஆண் உண்டு. ஆமா, ஆணிலும் பெண் உண்டு. அப்படி இருந்தானே ஒருத்தன் சிகண்டியாக. சிகண்டியாகப்பட்டவனுக்கு மாலை எடுத்து கொடுத்தா இல்லையா, அந்த மாலை எடுத்து கொடுத்தது யார்? முருகன் தான். அவன் தான். இந்த மாலை அணிந்து கொண்டால் தான் அர்ஜுனன் உன்னை அழிக்க முடியாது, நீ பீமனை அழிக்கலாம் என்று வரம் கொடுத்ததே முருகன் தான். ஏன்னா அந்த குழந்தை பிறந்த துருபதனுக்கு, அதாவது பாஞ்சாலியோட மூத்த பிள்ளையாக, அதாவது அக்காவாக வந்தது சிகண்டி தான். கற்றது கைமண் நல்லது, கல்லாதது உலகளகு என்று உற்ற கலைமனதை போதுகிறார். இன்றும் கயக்கிரிவது என்று சொல்லக்கூடிய குருநாதரிடம் மெத்தவரும் பந்தைய வேண்டாம், புலவீர் எருமும் தன் கையால் என்சான் உடம்புக்கு சிரசை பிரதானம், சிரசுக்கு கண்கள், கண்ணுக்கு இமைக்கு எப்பவுமே ஒளிதான். நேத்திரம் நேத்திரம் பழுதாயிட்டு அப்படி யாரும் சொல்லிடக்கூடாது, பழுதாயிடுச்சுன்னா வரக்கூடாது. ஏன்னா வயசு என்பது வேணா வாலிபம் சில நேரங்கள் வருடம் ஒன்று போனால் வயது ஒன்று போகுமே, ஆண்டு ஒன்று போனால் வயதும் ஒன்று போகுமே. ஆபத்துக்கு உதவாத, அரும்பசிக்கு உதவாத, தாகத்தை தீராத, தரித்திரம் அறியாத, கோபத்தை அடக்காத, குறுபடி சொல்லாத, பாவத்தை தீராத, ஏழும் பயனில்லைதான். சந்திரன் இல்லாத வானம், தாமரை இல்லாத, பொய்கை, மந்திரி இல்லாத, மதகரி இல்லாத, சுந்தர புலம் இல்லாத, தந்திகள் இல்லாத, வீணை, தரம் இல்லாத, மங்கை போல் அசிங்கமாக எங்கெங்க இருக்கணுமோ அதாவது அங்கங்கதான் இருக்கணும். இப்ப சட்டப்படி பார்க்கப்பட தட்டு கட்ட மனிதனுக்கு 8 அடி சொந்தம். அந்த 8 அடி அப்புறம் 6 அடி வந்துருச்சு. ஆடி அடகு வாழ்க்கையடா, 6 அடி நிலமே சொந்தமடான்னு போயிருச்சு. அதையும் சுருக்கிட்டாங்க. எப்படி 4 அடி 2 அடி கட்ட விட்ட கையடி வாயடி சரி. அது 4 அடியாலும் திருக்குறள் 2 அடியும் படிச்சுக்கிட்டா எங்கேயும் பொழைச்சுக்கலாம்னு ஒரு தன்மை இருக்கு. என்னடி என்னடி பாடி வாடினீங்கன்னா அப்புறம் அவ்வளவுதான் பாத்துக்க. இல்லம்மா அது என்ன அடின்னு கேட்டேன். 4 அடியார் என்று சொல்லக்கூடியது அளவடி. சரி. திருக்குறள் என்பது குறளடி. இலக்கண முறைப்படி குறளடி, சிந்தடி, அளவடி, நெடிலடி, களிநெடிலடி, அரிசியில் களிநெடிலடி, எழுசீர் களிநெடிலடி, என்சீர் விருத்தம் சொல்லலாம். என்சீர் விருத்தம் வரைக்கும் வந்துருச்சு. இப்ப நான் கேக்குறேன், இப்ப தமிழ் இலக்கியங்களிலே 14 கீழ் கணக்கு, 18 மேல் கணக்கு, இப்படி எல்லாம் நம்ம பேசுறோமே, இதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்? எதற்காக இதுக்கெல்லாம் காரணம் தமிழுக்கே கடவுள் யார்? முருகன் தான். அப்படித்தானே? கந்தன் தான். தமிழுக்கு தலைவன் சிவபெருமான், தமிழுக்கு கடவுள் முருகப்பெருமான், தமிழுக்கு தாத்தா ஊவே சாமிநாதரையர், தமிழ் கிழவி அவ்வை மூதாட்டி. அப்ப தமிழுக்கு கடவுள் முருகன் தானே? ஆமா. நக்கீரன் வழியில் அங்கே தமிழ் வைத்த தங்கம் அளித்து தமிழ் வளர்த்தார்கள் என்றால் அதில் வழிவந்தவன் முருகன் தான். ஆமா. ஏன்னா திருமுருகாற்றுப்படை பாடுவதற்கு காரணமாக முருகப்பெருமானை பாட்டுடை தலைவனாக வைத்து கற்கி முகி பூதத்தை அழிப்பதற்கு முருகனை என்று அழைத்த நக்கீர பிறந்தகை எழுதி திருமுருகாற்றுப்படை 10 பாட்டில் ஒன்று. இப்ப நக்கீர பெருமான் முருகனை படைத்தலைவனை வச்சான். ஆமா. நீங்க குலக்கடவுளை வச்சிருக்கோம். குலதெய்வம். குன்றி இருக்கும் இடமெல்லாம் எம்பெருமான் குமரன் இருப்பான். உண்மைதானா? இங்க வாங்க. இங்க இப்ப குலதெய்வத்து கோயிலுக்கு போமா? போலாமா? குலதெய்வத்துக்கு எப்பொழுதுமே மனசுல நினைச்சிருக்கணும், எந்த காரியம் தொடங்கணும் குலசாமியை நினைச்சுதான் தொடங்கணும். ரொம்ப ஆர்வமா இருக்கு. குலசாமி இல்லாம இந்த இடத்துல ஒரு மனுஷன் வாழவே முடியாதுங்க. சரி, காற்றுள்ள போது தூற்றிக்கொள், கதவு இருக்கும் பொழுது சாத்திக்கொள், பருவம் இருக்கிற பொழுது பாதுகாத்துக்கொள். ஒரு வறண்டு கிடக்கிற நிலத்துக்கு நீர் வேணும், 2 வீட்டுக்கு வெளிச்சம் வேணும், ஒரு பருவமடைஞ்ச பெண்ணுக்கு பாதுகாப்பும் துணையும் எப்பொழுதும் வேண்டும். யார் கொடுப்பா? எப்பொழுதும் தாய் தந்தையர் கொடுப்பாங்க. ஏங்க தாய் பால் கொடுக்கும் பொழுதுமா, சரி, தந்தை தோளிலே தூக்கி வளர்க்கும் பொழுது, அண்ணன் தம்பி தோழன் ஓடி பிடிச்சு விளையாடும் போது. ஆமா. ஆனா இந்த இடத்துல நீங்க வயசுக்கு வந்த குமரி, உங்களுக்கு யாரு? திருமணமானால் கணவனின் பாதுகாப்பு. திருமணம் ஆனா ஆமா ஒரு பெண் எப்பொழுதும் முழு பெண்ணாக தாய்மை அடைந்தால் தான். தாய்மை அடைவது என்றால் குழந்தை பெற்றெடுப்பது. நீ பிள்ளை பத்திட்டியா? இல்ல. ஏன் கல்யாணம் ஆகல? அப்பனா நீ எல்லாம் ஒரு அறகுறதான். இல்லங்க, அறகுறைனா என்ன தெரியுமா? அரை வாழ்க்கை முடிந்து விட்டு மீண்டும் குறை வாழ்க்கை தொடங்க வேண்டும். அரை வாழ்க்கை மீதி இருக்கு, அரை வாழ்க்கை இருக்கு, அது குறையா போயிட கூடாது. அதே அறகுறைனே. அந்த குறையை நிவர்த்தி பண்ணணும், நிறையாக்கணும். அப்ப என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? உன் அழகுக்கு, உன் அறிவுக்கு, உன் புகழுக்கு, உன் பெருமைக்கு, அப்புறம் உன் வயசுக்கு ஏத்தாப்புல. உன் வயசுக்கு வள்ளக்கட்டுக்கு சொல்றாங்க இல்லையா, அப்படி இல்லம்மா, உன்னுடைய வயசுக்கு, உன் வாலிபத்துக்கு, உன் பேரழகுக்கு ஒரு அழகான ஒரு மாப்பிள்ளை. யாரு? நான் தான் சொல்றேன். நல்லா சொல்ல போறியா? நல்லா இருக்கும்.
ஏய் சொல்ல போறியா? நான் தான் சொல்ல போறேன்றீல. சொல்ல போறீங்களா சாமி? பெரியவர் செய்தா பெருமாளே செய்தது போல. பெருமாளுடைய பேர் என்ன செய்ய போல? நீங்க நல்ல விஷயத்தை தான் எனக்கு செய்வீங்கன்னு எனக்கு தெரியும். இல்ல தேவலோகத்துல இருந்து இங்க இருந்து வள்ளி பண்ண பார்த்த உனக்காக இவ்வளவு பெருமைக்காக ஒரு மாப்பிள்ளை பார்த்து வந்தது சொல்ல போறேன்னு சொன்னீங்கல்ல. எனக்கு நல்லா படிச்ச மாப்பிள்ளையா வேணும். என்னங்க இப்படி சொல்றீங்க? வசதி வாய்ப்பா இருங்க. படிச்ச மாப்பிள்ளைனா இளங்கலையில முதுகலை பட்டதாரி அது மட்டும் கிடையாது. சரி. அப்பனுக்கே பாடம் சொல்றதுக்கு தகுதி படைத்தவன். அப்படியா? ஆமா. வசதி வாய்ப்பு இருக்கணும். ஏகப்பட்ட சொத்து. சொந்த வீடு வச்சுக்கணும். அவனுக்கு இதுவரைக்கும் தனி வீடு 5 வீடு இருக்கு. 5 வீடு இருக்கா? 6வது வீட்டுக்கு அஸ்திவாரம் போட்டுக்கிட்டு இருக்கு. அஸ்திவாரமே போடுறீங்களா? அரசாங்க வேலை பார்க்கணும். அரசாங்கமே அவன்தாமா. ஒரு மாசம் 3 லட்சம் சம்பளம் வாங்கணும். பல கோடி. அப்படியா? அடேப்பா என்றதுக்கு கூட்ட கூட உட்கார்ந்திருப்பாங்க. அவ்வளவு காசு இருக்கா? ஐயா. ஐயாவா? என்ன வேற மாதிரில இருக்கு? இல்லம்மா எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க. ஐயா என்ன இவ்வளவு பணம் கொட்டி கிடக்கு? சாமி இந்த கலியுகத்துல சலார்னு கேக்கு. சில்றா பயலா. அங்க நாணயமான ஆளுங்க. நாணயம் அவளை சொல்லுங்க. இந்த கலியுகத்துல இந்த யுகத்துக்கு தகுந்த மாதிரி காலத்துக்கு தகுந்த மாதிரி குடிகாரன வேணும். அப்புறம் உனக்கு கல்யாணமே ஆகாது. கல்யாணம்னா கிடைக்க ஏன் தெரியுமா? நாட்டுல 99% படிக்காத மாப்பிள்ளைய கூட பாத்துடலாம். சரி. குடிக்காத மாப்பிள்ளைய பார்க்க முடியாது. அவன் குடிகாரனா? யாரு அவன்? குடிமகன், தலைமை குடிமகன். தலை குடிமகன். நாட்டின் முதல் குடிமகன். என்ன திருமணம் பண்ணிட்டா மத்த எவளையும் அவன் பார்க்க கூடாது. என்ன மட்டுமே பார்க்கணும். ஒத்துக்கிற மாட்டேன். இது அப்படின்னா உனக்கு அப்ப எல்லாத்தையும் பாப்பாரா? அவன் பார்க்க மாட்டான். சரி. அவனை எல்லா பொம்பளையும் பாப்பா. அவளுக பார்த்தா போறாங்க. பேரழகல்ல அழகுல பார்க்கத்தானே செய்வாங்க. அப்புறம் என்னங்க? அவன் பார்க்காம இருந்தா போதும். மத்தவளுக பார்த்தா பார்த்துட்டு போறாளுங்க. நான் அவனை பார்த்துக்கிறேன். அறிவுளுக்கு போத்திக்கிட்டு படுத்துனால படுத்திட்டு போத்துறாங்க. சரி சரி. இந்த மாப்பிளைக்கு பேர் என்ன? ஊர் என்ன? உங்க அம்மா அப்பா யாரு? எங்க இருக்காங்க? என்ன விவரம்? பெருமை முருகனம்மா மறை முதல்வனில் புதல்வன் அவன் தான் அம்மா. என்ன சொல்ல? படிச்சிருக்கா, முதுகலை பட்டம், சம்பளம் வாங்கு, அது இது ரொட்டு ரோசன் என்ன கருப்பா சிவப்பா வரிசையா கேக்குதுல. இந்த பிள்ளைகிட்ட என்ன இருக்கு கேட்டீங்களா? நல்ல மனசு இருக்கு. அது ஒண்ணு இருக்குடா. நல்ல குணம் இருக்கு. அது ஒண்ணுதான் இருக்கு. என்னது? நல்ல மனசு, நல்ல குணம். பொம்பளை பிள்ளைக்கு அதானே வேணும். நல்ல குணமா இருக்கா, நல்ல மனசா இருக்கா, அப்படிதானே வேணும். அதுதாங்க வேணும். கையளவு உள்ளம் வைத்து கடலளவு ஆசை வைத்தானே. அப்புறம் என்னங்க? அது ஒண்ணு பார்த்தா நமக்கு அது போதும்ங்க. அது ஒண்ணுக்கு தான கோடி கோடியா கொட்டி கொடுக்குறேன். இந்த பிள்ளை நல்ல மனசு, நல்ல மனசுக்கார பிள்ளைப்பா. இந்த பிள்ளைய கட்டி வச்சா குடும்பம் நல்லா இருக்கு. கோத்தர்களும் குடி விளக்கு சொல்றோம்ல. அதனாலே முப்பால் தருபவள் முருகனம்மா மறை முதல்வனில் புதல்வன் அவன் தான் அம்மா. இப்பார் வளர்ந்தவன் மருகனம்மா அந்த ஈசனில் மகனே. சுத்திரமாகிய குகண்டானே கொடு சூரனை அழிக்க பிறந்தானே. சூரனை அழிக்க பிறந்தானே. தகப்பன் சுவாமி என்பவனே உள்ளே அக்குள்ள பகிர்ந்த வரலாறு. வல்லதவன் காலமுள்ளம்மா ஞானியாய் கரிதவர் தேவி அம்மா. உள்ளாய் முளைத்தவன் அதில் பூவாய் வருகிறவர் காளியம்மா. நாக்கு கரங்கள் 12 ஒரு கரத்தின் சேவல் கொடிமுட்டே. பாக்கும் கரங்களோடு 12 அவன் கரத்தின் சேவல் கொடியுள்ளே. தத்துவங்கள் பல உள்ளே தங்க வேணவன் புகழோ மிக உண்டு. முப்பால் தருபவன் முருகனம்மா மறை முதல்வன் தருபவன் மருகனம்மா. முப்பால் தருபவன் மருகனம்மா அந்த ஈசனின் மகனே அவன் தானம்மா. அல்லு மகளில் இல்லாம தங்கனை விடுத்து அல்லு மகளும் இல்லாம தங்கனை விடுத்து அவனியோ தலையில் மதவி மறந்து சொல்லும் சுவாமி முருகப்பெருமான் பாடலை பாடிட்டு மாப்பிள்ளை பேரும் சொல்லாம போறீங்க. முருகன் ஏமா முப்பால் தருவை முருகன் மன்றி. முப்பால் தருவன் முருகன் தான். யார் இல்லைன்னு சொன்னாங்க. மாப்பிள்ளை பேர்ல கேட்டேன். அவன் தான் புருஷன். அவன் தான் முருகனா? அவள் கேட்கிறது திருமணம் ஆகி விட்டது. கல்யாணம் ஆனவர்லாம் நான் கட்டிக்க மாட்டேன். எனக்கு வேண்டாம்.
உன்னை யார் கட்டிக்கிற சொன்னது? அப்புறம் நான் உன்னை நீ கட்டிக்கிற தானே மாப்பிள்ளை நீங்க வர. மாப்பிள்ளை முருகன் இல்ல, அதுல மாற்றுக்கிறது இல்ல. அப்புறம் எப்படி? உன்னை நான் கட்டிக்கிற சொன்னா வேற எப்படி? முருகன் தான் மாப்பிள்ளை, அவனை நீ கட்ட வேணாம். அவன் தான் உன்னைய கட்டுவேன். குட்டி கொடுப்பதுங்கள் கோத்திரத்தில் முறையோ, கூட்டி கொடுப்பது உங்கள் கோத்திரத்தில் கேட்டாலே மாற்றி காட்டுகிறேன். அதிகாலை சூரியன் அஸ்தமனமாவதற்குள் உனக்கும் எம்பெருமான் கந்தனுக்கு மனமடிக்கவில்லை என்றால் அடியே நாரத மகிழ்ச்சியில் வருகிறேன். சத்தியம்.